திருத்தலத்துக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. பார்க்கடல்ல கடைந்த அமிர்தத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம தேவர்கள் முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ, தேவர்களுக்கு சிவபெருமான் காட்டி கொடுத்த இடம்தான் இந்த திருக்கடையூர் அப்படின்னு சொல்றாங்க. தேவர்கள் என்ன பண்றாங்க, இந்த கிடைத்த அமுதத்தை ஒரு குடத்துல போட்டு மூடி வச்சு மண்ணுக்கடியில புதைச்சி வச்சுட்டு நீராட போறாங்க. ஏன்னா அசுரர்கள் வந்து எடுத்துருவாங்கல்ல, அதனால மண்ணுக்கடியில புதைச்சி வச்சுட்டு நீராட போயிட்டு வராங்க. அப்படி நீராடிட்டு போயிட்டு வந்து தேவர்கள் பார்த்தா அந்த இடத்துல, புதைத்த இடத்துல அந்த குடம் இல்லை, அமிர்த குடம் இல்லை. அது பூமி வழியா முழுக்க ஊடுருவி ஒரு சுயம்பு லிங்கமா உருவெடுத்துருச்சு. அந்த இடம்தான் திருக்கடையூர் திருத்தலம். இந்த அபிராமி அம்மன் எப்படி தோன்றுனாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கிடைத்த அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறுவதற்கு முன்னால் சிவபெருமானை வணங்க வேண்டும்னு மகாவிஷ்ணு நினைக்கிறாரு. சிவபெருமானை வணங்கணும்னா தனியா வணங்கக்கூடாது, அம்பிகையோட சேர்த்து தான் வணங்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழற்றி வைக்கிறாரு. இப்படி ஆபரணங்கள்ல இருந்து தோன்றியவள் தான் இந்த அபிராமி. இப்படி 2 பேரையும் மகாவிஷ்ணு ஒன்று சேர பார்த்து வணங்கிட்டு போறாரு. இப்போ நமக்கு என்ன தெரியுது, அபிராமி அம்மனை வணங்கினா நமக்கும் வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களையும் ஆபரணங்களையும் தருவாள் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆமா, நிச்சயமா நமக்கு வேண்டியவற்றை அருள்பவள் தான் இந்த அபிராமி. இந்த அபிராமி தாயார் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க.